பிரியமானவர்களே, சில இடங்களில் சிலர் நம்மை வெறுக்கும்போது மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் என்று செல்லும்போது அங்கேயும் நம்மளை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அது எப்படி இருக்கும்? பவுல் சந்தித்த அதே நிலைதான் இன்றைய பகுதியில் உள்ளது. அப்போஸ்தலருடைய நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். சவுல் எருசலேமுக்கு வந்து சீஷருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீஷனென்று நம்பாமல் எல்லோரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் தன்னுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமிலே அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாயிருந்தான் என்று வாசிக்கிறோம். எருசலேமில் புறக்கணிக்கப்பட்ட பவுல் என்று நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். பவுலின் அந்த பின்னான வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவனோடு உடன் இருந்தவர்கள் பவுலை கொலை செய்ய நினைத்தபோது அங்கிருந்து ஆண்டவரை நம்புகின்ற, ஆண்டவரை பின் செல்கின்ற சீடர்களிடத்திலே வந்தபோது அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி வந்தான். ஆனால் பவுலை அங்கும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அந்த பவுலுடைய அந்த செயல்களை அறிந்தவர்கள் பயந்து அவரை விட்டு ஒதுங்கினார்கள். அவரை நம்பவும் இல்லை. இவர் உண்மையாகவே மாறினாரா என்கிற ஒரு சந்தேகமும் அவர்களுக்குள்ளாக இருந்தது என்று நாம் காண்கின்றோம். சீடர்கள் பவுலை ஏற்றுக்கொள்ள பயந்ததுக்கு காரணம் பவுலுடைய அந்த பழைய வாழ்வின் செயல்கள். ஆண்டவர் இவைகளை மன்னித்து ஏற்றுக்கொண்டாலும் மக்கள் அதையே மனதில் வைத்திருப்பார்கள் என்பது நமக்கும் தெரியும். ஆகவே ஒருவர் மனம் திரும்பி வரும்போது அவர்களை எந்த தடையுமின்றி நாம் ஏற்றுக்கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அந்த பழைய வாழ்க்கையை நாம் அதிகமாக சுட்டி காண்பிக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலே சோர்வு உண்டாகும் என்று நாம் பார்க்கிறோம். பவுலின் வாழ்க்கை மாற்றத்திற்கு உதவினவர்களை நாம் பார்க்கும் பொழுது ஸ்தேவானின் இறுதி ஜெபமும் மரணமும் பவுலனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கினது. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது அனனியாவின் அந்த மன்னிக்கும் தன்மையான அன்பு. பவுலை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் சொன்னவுடனே அவர் வந்து சகோதரனாகிய சவுலே என்று அன்புடன் அழைக்கின்ற அந்த அன்பு. அடுத்தது பர்னபாவின் நல்ல இதயம். வசனம் 27 நம்ம பார்க்கும் பொழுது மற்றவங்கெல்லாம் பவுலை சேர்த்து கொள்ளவில்லை என்றாலும் பர்னபா பவுலை சேர்த்து கொண்டு அங்கே உள்ள சீடர்களிடத்திலே கூட்டி சென்று அவன் நல்லவன்தான், அவன் சொல்வதெல்லாம் உண்மைதான், அவனின் வாழ்க்கை மாறியது உண்மைதான், அவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்தது எனக்கு தெரியும் என்று பவுலை பற்றி நல்ல அறிக்கை செய்து சீடர்கள் பவுலை ஏற்றுக்கொள்ளும்படி செய்தான் என்று நாம் காண்கிறோம். எவ்வளவு நல்ல காரியம் செய்தான் என்று பாருங்கள். பர்னபாவின் செயல் பவுலுக்கு உற்சாகத்தையும் திட நம்பிக்கையையும் கொடுத்தது. பிரியமானவர்களே, சிலர் பிறருடைய வாழ்வின் நல்லதை நினைப்பர், சிலர் பிறருடைய வாழ்வின் கெட்டதையே நினைப்பர். பவுலை ஏற்றுக்கொண்ட பர்னபாவை போல நாமும் நல்லதையே நினைத்து நல்ல உதவிகளை செய்கின்றவர்களாக இருப்போம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நானும் பர்னபாவை போல பிறரை உற்சாகப்படுத்த எனக்கும் உதவி செய்யும் பிதாவே. ஆமீன்.